கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடியனுடைய பேர் வந்து பிரின்சஸ். ஆம், நாங்க இங்க பீகார் வந்து 2008ல வந்தோம். 2008ல நான் வந்தேன். அப்புறம் ஆண்டோட கிருபையினால இங்க இந்த பணித்தளத்துல தர்பங்கா பணித்தளத்துல 2017ல இருந்து நாங்க இங்க இருக்கிறோம். இங்க வந்து எஜுகேஷன் மூலமா வந்து பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து எஜுகேஷனும் கொடுத்துட்டு சுவிசேஷத்தும் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிச்சு வந்ததுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது எங்க ஊழியத்துல உள்ள அந்த போட்டோஸை காமிச்சு கொஞ்சம் ஆம், சில காரியங்களை ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ இது ஆண்டோட கிருபையினால, பெரிதான கிருபையினால நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கூல் மினிஸ்ட்ரி தான் முதல்ல இங்க நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்கூலோட சேர்ந்து நம்ம வந்து இங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்குறதுனால, இங்க ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்குனதுனால இங்க வந்து ரீஜனல் ஒர்க்கும் வந்து இங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டோட கிருபையினால. ஸோ ரீஜனல் ஒர்க்கும் இங்க நடக்குது. அது இல்லாம பிள்ளைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ், பிள்ளைங்களுக்கு வந்து டியூஷன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நடத்துறதுக்கு கேம்பஸ்ல வந்து நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஸ்கூல் மினிஸ்ட்ரியிலையும் பாத்தீங்கன்னா இங்க பாக்குறது வந்து நீங்க வந்து ஒரு லாங் ஜம்ப் உடைய அந்த அந்த கோட்டு. ஸோ அதுல வந்து பிள்ளைங்க வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இது மாதிரி வேற விதவிதமான ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க தாளந்துகள் எல்லாம் அவங்க அறிந்து அதுல வந்து மேன்மைப்பட ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறாங்க இம்மட்டுமா. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்ம ஜெபத்தோடு பைபிள் ரீடிங்கோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆண்டோட பெரிதான கிருபையினால ஆண்டவர் வந்து அந்த காரியங்கள்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்குள்ள செய்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் சொன்னா டெய்லியுமே வந்து டைரியில உள்ள சாங்ஸ் எல்லாமே வந்து அவங்க அழகா பாடுவாங்க. அது நிமித்தம் ஆண்டருடைய நாமத்துக்காக அவங்க வந்து அந்த காரியங்கள்லாம் வந்து அவங்க இருதயத்துல வந்து ஆண்டவர் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கேம்பஸ்ல எப்படி ரீஜனல் ஒர்க் நடக்குதோ அதே மாதிரி டெலிமெடிசன் யூனிட்டும் இங்க வந்து ஒன்று இருக்கு. ஸோ டெலிமெடிசன் யூனிட் மூலமாகவும் வந்து ஃப்ரீ டியூஷன் நடத்துறதுக்கும் ஆண்டவர் வந்து உதவி செய்யறாரு, உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃப்ரீ டியூஷன் மூலமா பிள்ளைங்க நிறைய பேர் வராங்க. ஸோ அது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமை அடையுது. ஸோ இங்க ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ்லயும் வந்து நம்ம வந்து இந்த டெலிமெடிசன் மூலமா மக்களுக்கு வந்து இந்த இலவசமாக வந்து நம்ம வந்து மருத்துவ சேவை நம்ம வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம். ஸோ அந்த போட்டோ தான் நீங்க பாக்குறீங்க இப்போ. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம டீச்சர்ஸ் பேக்ரவுண்ட். நம்ம டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம டீச்சர்ஸ் ஆண்டோட கிருபையினால 30 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 30 டீச்சருக்காக இன்னும் அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி இன்னும் அதிகமான டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க வருகிற நாட்கள்ல. ஸோ இந்த ஸ்டாஃப்காக ப்ரேயர் பண்ணபடியே கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கமிட்டடாகவும் டெடிக்கேட்டடாகவும் ஆண்டவருக்காக நிற்கிறவர்களாகவும் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக பணியில் ஈடுபடுறவர்களாகவும் காணப்பட ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ப்ரேயர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த பிள்ளைய பாக்குறீங்க. இந்த பிள்ளை வந்து இவ பேர் வந்து மீனாட்சி. ஸோ இந்த பிள்ளை வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த பிள்ளை இங்க நம்ம ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஹிந்தி கூட தெரியாம இருந்தது அந்த பிள்ளைக்கு, மைத்திலி தான் தெரிஞ்சது. ஸோ அந்த பிள்ளை இந்த வருஷம் வந்து 10th எழுதுறா. ஸோ அவளுடைய ஆண்டோடைய கிருபையினால அந்த பிள்ளைங்கலாம் வந்து ரொம்ப நல்லா வந்து டேலண்டடா வந்து இம்மட்டுமா வந்து இருக்கிறாங்க. ஸோ இனிமேலும் வந்து வெளியில இன்னும் போகும்பொழுதும் 10th முடிச்சுட்டு அவங்க போகும்போதும் ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் நல்லா இன்னும் ஷைன் பண்ணும்படியாக நீங்க ப்ரேயர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய 10th பேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஐசிசி போர்டு அஃபிலியேஷன் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் இது. ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் வந்து 10th பேட்ச் எழுதுறாங்க. 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இலிட்ரேட் ஃபேமிலிஸ் தான், யாருமே படிச்ச பேரண்ட்ஸ் கிடையாது. படிக்காத பேரண்ட் தான். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மீடியத்துல வந்து படித்து ஓரளவுக்கு மார்க் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாங்க. ஆனாலும் இன்னும் வந்து அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண
நல்ல ஃபியூச்சர்ல வந்து அவங்க நல்லா ஷைன் ஆகும்படியாக நம்ம தனி ஜெபத்துல நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அசெம்பிளியில வந்து நம்ம வந்து இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து வசனங்களை சொல்லித் தரோம். பாடல்கள் மூலமா அவங்க வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருதயத்துல வந்து விதைகளா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த தக்க நேரத்துல வந்து அதை வந்து கனி தரும் செடிகளா வந்து ஆண்டவர் மாற்றணும். ஸோ இந்த பிள்ளைகளுக்காக, இந்த 28 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்றெல்லாம் வந்து ஒரு பையன் இங்கிருந்து போகும்போது 6 மணிக்கு போகும்பொழுது ம், அஹ், 6 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனை சூழ்ந்து, நம்ம ஸ்கூல் பையனை சூழ்ந்து அவனை நல்லா அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சு இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல. பிறகு இப்போதான் வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பையனை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த லொக்காலிட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆம்பளை பையன்களை கூட வந்து கொஞ்சம் லேட்டா அனுப்புனாலும் வந்து பிரச்சனையா இருக்கு. பெண் பிள்ளைகளை நாங்க அமுச்சு விட்டுருவோம் 4:30க்கெல்லாம். ஆனா இந்த பாய்ஸ் வந்து கொஞ்சம் எழுதல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்கார வச்சு 6 o'clock வரைக்கும் இருந்தாங்க நேத்து. ஆனா இப்படி ஆகிவிட்டது. ஸோ அந்த பிள்ளைகளுடைய சேஃப்டிக்காகவும் ப்ரேயர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து வெளியில இந்த பிள்ளைகள் வந்து நல்லா ராயலா போகும்பொழுது அந்த வெளியில உள்ள கிராமத்து பிள்ளைகள் மேபி அவங்களுடைய பார்வையில் இவங்க எப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனா வந்து அந்த பையனை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை. ஸோ பிள்ளைகளோட ஸ்டூடெண்ட்ஸ் கூடிய பாதுகாப்புக்காகவும் ப்ரேயர் பண்ணும்படியாய் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மெசேஜோட டாபிக் வந்து வெயிட் அப்பான் த லார்ட். எல்லாருக்குமே வந்து வெயிட் அப்பான் த லார்ட் அப்படின்னா நம்ம காத்திருக்கிறது, நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம எப்படியாய் நம்ம காத்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். நம்ம வந்து நிறைய காரியங்களுக்காக அந்த உலகத்துல வந்து காத்திருக்கலாம். மேபி நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த காத்திருத்தல் பத்தி. நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கலாம், அல்லாட்டி வந்து ஒரு மேரேஜுக்காக, வாலிப பிள்ளைகள்னா மேரேஜுக்காக காத்திருக்கலாம், அல்லாட்டி வந்து டெலிவரி சமயத்துல வந்து பெண்கள் வந்து அந்த 10 மாசத்துக்காக காத்திருக்கலாம். ஸோ இத மாதிரி காத்திருத்தல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா சில நேரம் வந்து அமைந்து விடும். ஸோ நம்மளும் வந்து இந்த நாட்கள்ல வந்து நம்ம காத்திருக்கிறோம். தேவனிடத்துல நம்ம வந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பதற்காகவும் நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து அந்த வெயிட்டிங் அப்பான் த லார்ட், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெயிட்டிங் பண்றதுனால ஆண்டவருடைய சமூகத்திலையும் ஆண்டவருடைய காரியங்கள்லயும் நம்ம வெயிட் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதே போல வாலிபர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை வந்து இருக்கணும், அதே போல சிறு பிள்ளைகள், அது பெண்கள், இப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் அப்பான் த லார்ட், இதுதான் இன்னைக்குடைய டாபிக். ஸோ நம்ம இங்க பாக்குறோம், ஒரு குழந்தை, ஒரு தாய், நான் சொன்னது போல 9 மாதம் வந்து காத்திருந்தால்தான் 38 வீக்ஸ், அரௌண்ட் 38 to 40 அந்த காத்திருந்தாதான் வந்து அந்த பிள்ளைய வந்து முழுமையா வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும், பெற்றெடுக்க முடியும். அவங்க அவசரப்படுறதுனாலயோ அல்லாட்டி அவசரமான காரியங்களாலோ அல்லாட்டி மற்ற காரியங்களாலோ தேவனும் அதே போல பிள்ளைங்க அதே ஒரு சிருஷ்டிப்பை வந்து நம்மளுடைய சரீரத்துல கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதே போல வந்து அந்த வெயிட்டிங் வந்து ஒரு ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து நல்ல ஒரு தெரியும் எப்படி வந்து அது வந்து வெயிட்டிங் பீரியடா இருக்கு அப்படின்ட்டு. அதே போல ஒரு ஈகிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கழுகு உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வந்து 40 வருடங்கள் வந்து அது வந்து எந்த ஒரு அது வந்து தானா வந்து எல்லா காரியங்களையும் செய்து விட்டு 40வது வயது வந்து அது வந்து ஒரு இதுல வந்து தனித்து இருக்குமா. அது மலையின் உச்சியின் மேல தனித்து இருக்கும் பொழுது அது 150 நாட்கள் வந்து அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ வந்து அது வந்து தன்னை வருத்தி கொண்டு அதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணுது, அது வந்து அடுத்த 40 வருஷத்துக்கு வந்து அது வந்து உயிர் வாழ்றதுக்கு பலனை வந்து பெற்றுக்கொள்ளுது. ஸோ அதுகிட்ட இருந்தும் வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம், ஒரு ஈகிள்ட்ட மூலமாவும் நம்ம கத்துக்கிறோம் வெயிட்டிங் பீரியட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வெயிட் பண்றதுனால அது வந்து எவ்வளோ ஒரு பலனை வந்து அடையுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ கழுகை வைத்து தான் ஆண்டவர் வந்து வேதத்திலயும் நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. வை டு வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா எதற்காக நாம் வந்து காத்திருக்கலாம் அப்படின்னா வந்து டு த ரெனியூவல் ஆஃப் அவர் ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளுடைய பலனுக்காக நம்ம வந்து சோர்ந்து போகாமல் தேவனுடைய தேவன் கொடுத்திருக்கிற ஓட்டத்துல வந்து தொடர்ந்து ஓடும்படியாக, அவருடைய பலனுக்காக வந்து
வந்து நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல பாக்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகையைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஸோ இதுல வந்து சோர்ந்து போகார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எந்த ஒரு விதத்திலையும் வந்து சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தேவனுடைய பலன் வந்து நமக்கு கழுகு கொத்த பலனை வந்து ஆண்டவர் தலை வல்லவரா இருக்கிறாரு. அம் எப்படிப்பட்ட ஒரு வயதானவர்களோ வயது சென்றவர்களோ எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணும்பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம இன்னும் தொடர்ச்சியா நம்ம ஓடுறதுக்கு ஆண்டவர் தேவையான பலனை வந்து நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாரு. சோ இததான் நம்ம பாக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சோர்ந்து போகாதபடிக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து தேவன் தர்றதுக்கு வந்து அவர் வல்லவரா இருக்கிறார். அடுத்து நம்ம பாக்குறோம் வை டு வெயிட் ஹிஸ் கிங்டம் டு பி எஸ்டாப்ளிஷ் த்ரூ சயின்ஸ். நம்மளுடைய எதற்காக நம்ம காத்திருக்கணும்? அவருடைய ராஜ்யம் கட்டுறதுக்காக. ஆனா வந்து ஒரு கிரியை நிமித்தம் நம்ம பாக்குறோம். யோவேல் 2:28-29 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களும் காண்பார்கள். சோ இதுல வந்து நம்ம நிறைய பேரை பாக்குறோம். மாதிரி குமாரரை பாக்குறோம், குமாரத்திகளை பாக்குறோம், அப்புறம் மூப்பர்களை பாக்குறோம், வாலிபர்களை பாக்குறோம். சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு விதமான காரியங்களை வந்து தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்ப்பாங்க. அதே போல அவங்க என் ஆவி அவங்க மேல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ இதுல வந்து நம்ம பாக்குறோம் அவருடைய ராஜ்யம் கட்டுறதுக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக வந்து ஆண்டவர் வந்து பல கிரியை நிமித்தம் வந்து ஆண்டவர் வந்து காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இதே சேம் இந்த யோவேல் 2:28 வந்து புதிய ஏற்பாடுலயும் நம்ம பாக்குறோம். எப்படி வந்து பேதுருவும் மற்ற சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது அவங்களுக்குள்ள வந்து பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதுனால அவங்க வந்து பேதுரு எழுந்தி நின்று பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்றது அப்போஸ்தலர் 2ல பாக்குறோம். அந்த காரியங்கள் இந்த யோவேல் 2:28 நடந்த காரியங்கள் இந்த இடத்துல நிறைவேற ஆண்டவர் வந்து உதவி செஞ்சாங்க. ஆனாலும் வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீங்கள் குடித்து வெறித்து இருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கிறாங்க. ஆனா பேதுரு வந்து கரெக்டான ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 3ஆம் மணி நேரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால வந்து இந்த மக்கள் வந்து அந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அந்த கிரியை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறாரு, இவங்க எல்லாம் வந்து அந்நிய பாஷையினால பேசுறாங்க, நிரப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற காரியங்களை பார்த்த உடனே பேதுருவுடைய தெளிவான வார்த்தையினால வந்து இந்த 3000 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். அது நிமித்தம் அந்த அந்த 3000 பேர் அந்த சபையில வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் நம்ம பாக்குறோம். சோ இன்ற நாட்கள்லயும் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கணும். அன்ற நாட்கள்ல வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யோவேல் சொன்னதின்படி இந்த பேதுருவும் வந்து இதை வந்து கோட்டிட்டு அந்த ஆக்ஸ் சாப்டர்ல வந்து இது பண்றதை நம்ம பாக்குறோம். சோ நம்ம அடுத்து பார்த்தோம்னா சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. சோ பேதுரு வந்து அது சொல்லும் பொழுது அவர் வந்து அவருக்கு ஒரு தேவ பலனா இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு மாக்கிங்கான ஒரு காரியங்களை சொன்னாலும் சரி, அவங்கள பத்தி நீங்க குடித்திருக்கிறீர்கள் அப்படிலாம் சொன்னாலும் சரி, ஆனாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா அவருக்கு என்னன்னா அது வந்து தேவ பலனா இருந்தது. நான் தேவனை பற்றின காரியங்கள் தேவனுடைய அன்பை வந்து இன்னும் அதிகமா நான் சொல்றதுக்கு இதுதான் என்னுடைய தருணம் அப்படின்றத வந்து அவர் வந்து தேவ பலனா எடுத்துக்கொண்டு அவர் வந்து காரியங்களை செய்தார். நம்மளும் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து சிலுவை பற்றின உபதேசம் வந்து நமக்கு வந்து தேவ பலனா இருக்கணும் எப்பொழுதுமே. பட் those who experience it may enjoy the blessings and power of God and his works. So பேதுரு வந்து இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் பார்த்தாரு. ஒரு பவர் ஆஃப் காடை பார்த்தாரு. ஒரு அவருடைய வேலைகளை தேவனுடைய வேலைகளை வந்து பரிசுத்தாவினோட ஒர்க் எப்படின்றத வந்து அந்த கிரியை நிமித்தம் பார்த்து வெயிட்டிங்னால ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. பேதுரு மற்ற ஜனங்களும் வந்து மற்ற டிசைபிள்ஸும் வெயிட் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைத்தது. அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் பர்பசஸ் அண்ட் வில் ஆஃப் காட். ஸோ அவங்க பேதுரு மற்றவர்கள் எல்லாருமே வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணி தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய காரியங்களையும் பலனையும் அடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருமே வந்து என்னவா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஸோ தேவனுடைய அன்பு நமக்கு எப்பொழுதுமே வந்து அதிகமாய் காணப்படும்படியாக நம்ம வந்து இன்னும் வந்து அதிகமாய் நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்து நம்ம காத்திருப்போம். ஏன்னா ரோமர் 8:28
யார் யாரெல்லாம் வந்து தேவனுடைய கிரியைகளை வந்து நடப்பிக்கிறாங்களோ, தேவனுடைய காரியங்களை பார்க்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக அறிந்து நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கிறோம், தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டிங் ஆன் த லார்ட். இந்த பீட்டர்ஸ் மெசேஜ் மூலமா வந்து பேதுரு வந்து முதலாவது இந்த பேதுரு மாதிரி இல்லை. இப்போ பேதுரு வந்து தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள்ள காணப்பட்டது பேஷன்ஸ், அவருக்குள்ள காணப்பட்டது ஒரு பொறுமையின் தன்மை, அவருக்குள்ள காணப்பட்டது ஒரு கரேஜ், ஒரு ஒரு பயமே இல்லாதபடிக்கு ரொம்ப தைரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் அவர் வாயை வந்து திறந்தாரு. அதே போல அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ட் கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு 3000 பேருக்கு மத்தியில வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி, ஆனா நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் சொல்லுவேன்ற ஒரு கான்பிடன்ஸ் முக்கிய ஒரு பலனை வந்து ஆண்டவர் கொடுக்கறது. அப்புறம் காட் டிபெண்ட் அண்ட் நாட் செல்ஃப் டிபெண்ட். என்னைக்குமே வந்து அவர் தான் செல்ஃப் அப்படின்ற ஒரு இல்லாம தேவனை சார்ந்து அந்த நாட்கள்ல வந்து ஜீவித்ததுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை வந்து நடப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தம் 3000 பேரை வந்து லீட் பண்ணதையும் நம்ம வந்து அந்த 2வது கருத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட குணங்களை வந்து நம்ம தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் வந்து கட்டப்பட நம்ம ஒரு காரணமா இருக்கிறோம். ஸோ இந்த பேதுருவோட மெசேஜின் படி ஆண்டவர் வந்து இந்த காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில, இந்த குணநலங்கள்லாம் அவர் வாழ்க்கையில கொடுத்ததுனால ஆண்டவருக்காக நிறைய ஆத்துமாக்களை வந்து அவர் வந்து ஆதாயப்படுத்த முடிஞ்சது. யாரெல்லாம் எவ்வளவு காலம் அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, யோசேப்பு வந்து 20 காலம் வெயிட் பண்ணாரு. அப்புறம் மோசஸ் வந்து 40 இயர்ஸ் வெயிட் பண்ணாரு. டேவிட் வந்து 12 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வெயிட்டிங் பீரியட்ல வந்து நிறைய காரியங்களை வந்து கற்றுக்கொண்டாங்க. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு யூத்தை பத்தி நம்ம ஒன்று பார்க்க போறோம்னு சொன்னேன். யூத் எப்படி வந்து அவங்க யூத் ஸ்டேஜை வந்து எப்படி கடந்தாங்க. யோசேப்பு வந்து அவருடைய யூத் காலத்துல வந்து எப்படியாய் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், வாலிபர்களும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த வாலிபர்களும் குமாரரும் குமாரத்திகளும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வாலிப காலத்துல எப்படி அவர் வந்து ஆண்டவருடைய பணியை வந்து எப்படி அவர் வந்து ஆண்டருக்காக வெயிட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்க்குறோம், வெயிட் ஆன் த லார்ட், டோட்டலி சரண்டர் டு காட். ஸோ நம்ம வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஸோ யோசேப்போட கதை, சரித்திரம் எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி வந்து அவர் வந்து அந்த ஒரு அடிமையா வந்து அவர் வந்து போற நாட்கள்ல வந்து எப்படி வந்து அவர் தனிமையா இருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்படியா அவரை புடமிட்டு அவரை வந்து சுத்தமா இருக்க விரும்பி மாற்றியதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்ம அனுதினமும் வந்து வி நீட் டு சரண்டர் டு காட். ஆண்டவரே, ஏன்னா வந்து அவருக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரியும். நம்மளே வந்து போதுமான அளவுக்கு நாமளே நம்ம பார்த்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கரத்துல வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் வந்து புடமிட்டு சுத்த தங்கமா வந்து விளங்க செய்வாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்கிறோம், முதலாவது யோசேப்போட வாழ்க்கையில ஒரு ரைட் அத்தாரிட்டியை வந்து தன்னுடைய தகப்பன் வந்து கொடுக்குறாங்க. தகப்பன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து போய் அண்ணன்மாரோடைய வேலைகளை பார்த்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாங்க. ஆனா யோசேப்பு வந்து அதோட ரைட் அத்தாரிட்டி கிவன் பை ஃபாதர் மேன். அப்போ வந்து அது அவர் செய்யும் பொழுதுதான் வந்து அவங்க அண்ணன்மார்களுக்கு வந்து ஒரு ஜெல்லஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து அடிமையா வித்துறாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். ஆனா வந்து இதே ரைட் அத்தாரிட்டி அவர் வந்து நல்லா ஆண்டவர் அவரை புடமிட்டு நன்றாக அந்த 5 குணங்களை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேதுருக்கு இருந்த அந்த 5 குணங்கள், அந்த 5 குணங்கள் இந்த யோசேப்போட வாழ்க்கையில வந்த பிறகு ஆண்டவர் வந்து அந்த ரைட் அத்தாரிட்டி ஆண்டவரே அவருக்கு தராரு. ஸோ அந்த ஆண்டவரே அந்த இதை தரும்போது, முதல்ல வந்து earthly ஃபாதர் கொடுத்தாங்க, இப்போ வந்து ஹெவன்லி ஃபாதர் வந்து அந்த ரைட் அத்தாரிட்டி, அந்த அப்லிஃப்ட்மெண்ட் அவர் கொடுக்கும் பொழுது அவன் யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஹேட்ரட்னஸ், அந்த கசப்பு தன்மை, அந்த அவங்களுடைய அண்ணன்மாரை பார்த்ததான அந்த கசப்பு தன்மை எல்லாம் நீங்கி அவருக்குள்ள வந்து ஹம்பிள்னஸ் வந்துச்சு, தாழ்மை வந்தது, மன்னிக்கிற தன்மை வந்தது. எப்படியாவது வந்து நான் வந்து ரீகன்சைல் ஆகணும், எப்படியாவது நான் ஒன்று சேரணும் என் குடும்பத்தோட, அவர்கள் எப்படிதான் என்னை வந்து எப்படிப்பட்ட காரியங்களை விரோதமா எனக்கு செய்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ரீகன்சிலேஷன்ற ஒரு இதுக்குள்ள அவர் வந்து போறாரு. அப்படிப்பட்ட ஹார்ட்டை வந்து ஆண்டவர் தராரு. ஸோ இந்த ஹார்ட்டை தான் ஆண்டவர்
ஒவ்வொருத்தர்ட்டையும் எதிர்பார்க்கிறாரு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்றதுனால ஆண்டவர் இந்த ஹார்ட்டை வந்து நமக்கு தருவாங்க. அப்போ வந்து அந்த ரைட் அத்தாரிட்டியை வந்து நம்ம ரைட்டா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரைட் அத்தாரிட்டியை வந்து இவர் அழகா அந்த டைம்ல வந்து அவங்க அண்ணன்மார் முன்னால வைத்ததுனால அவங்க அண்ணன்மாரும் என்ன பண்றாங்க, ஆஹ் ஆஹ் இவ அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவங்களும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அடுத்து நம்ம பாக்குறோம், இதுல பாக்குறோம், யூசிங் த ரைட் அத்தாரிட்டி டு லுக்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, யோசேப்பின் சகோதரர்கள் தங்களுக்குள்ளே தங்கள் சகோதரரும் தாம் துரோகம் நம்மேல் சுமந்தது, அவர் நம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்ட போது அவருடைய மனவியகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடுக்காமற் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நம்மில் வந்திருக்கிறது என்று பேசு. ஸோ அந்த கில்ட் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணல, அவங்கள வந்து சும்மா இருக்க விடல. ஸோ அந்த ரைட் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுது, அவங்கள வந்து இன்னும் அவங்களுடைய பாவங்கள் என்னன்றத வந்து அவங்க அறிக்கையிடுறாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த ரைட் அத்தாரிட்டி நமக்கும் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த ஒரு நம்ம அந்த ரைட் பீப்புளை வந்து நம்ம வந்து அவங்களுடைய பாவங்கள்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆண்டவர் வந்து செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஸோ லுக்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ், அவங்க வந்து ஃபர்கிவ்னஸை வந்து அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் யோசேப்பு நினைத்தபடி அவங்களும் வந்து என்ன பண்றாங்க வந்து தேவனோட சரண்டர் ஆறாங்க, ஒப்பு வராங்கன்றத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த காரியங்களை வந்து அந்த ரைட் அத்தாரிட்டி வந்து நமக்கு வந்து ஆண்டவர் தரும் பொழுது அதை வந்து கரெக்டா யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹம்பிள்னஸ், ஃபர்கிவ்னஸ், ரீகன்சிலேஷன், ஸோ இந்த காரியங்கள்லாம் நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் ரியலாவே வந்து ஒரு அடுத்தவங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. அடுத்ததா செகண்ட் பாயிண்ட் நம்ம பாக்குறோம், வெயிட்டிங் இன் ஜோசப் லைஃப். ஜோசப்போட வாழ்க்கையில வந்து ஆண்டவருக்காக ஃபெய்த்ஃபுல்லா இருக்கவும், ஹோலியா இருக்கவும், எந்த ஒரு லோன்லினஸ்லயும் வந்து தன்னை கரப்படுத்திக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல வந்து அவர் ஃபெய்த்ஃபுல்லா காணப்பட்டாரு. ஹோலினஸை வந்து பார்த்து கொண்டாரு. ஸோ ஈவன் பெயின்ஃபுல் லைஃப்லயும் வந்து என்ன பண்றாரு, அடுத்தவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை குறித்ததான வழிகளை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அடுத்து வந்து அந்த பேக்கர் கப்பேர் அவங்களுக்கும் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய கிருபையை வந்து என்ன பண்றாங்க, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றது இல்லாம அவங்க பீயிங் அவைலபிள், ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய திட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அது நிமித்தம் தேவன் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பெரிய காரியங்களை வந்து செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தாங்க. ஆனாலும் இங்க பாருங்க எவ்வளவு ஒரு தனிமையிலயும் வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து அவர் வந்து செய்யறாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம், நம்ம எபிரேயர்ல நம்ம பார்க்குறோம் 12:7-14 கடைசி வசனத்துல நம்ம பார்த்தோம்னா வந்து என்டியோர் ஹார்ட்ஷிப் அஸ் அ டிசிப்ளின், நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களால் தேவன் உங்கள் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அடுத்து லாஸ்ட் வசனம் என்ன சொல்லுது, எந்த சிற்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். ஸோ யோசேப்புக்கு இந்த பாருங்க, த ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அண்ட் பீஸ். ஸோ அதுக்கு வந்து அந்த காரியங்கள் அவர் அந்த அந்த நாட்கள்ல அவங்களுடைய சகோதரர்களை வந்து பார்க்கும் பொழுது, அந்த சகோதரர்களை பார்த்து அவர்களை வந்து இது பண்ணும் பொழுது அவருக்கு வந்து என்ன, இந்த ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும், அந்த பீஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை வந்து நமக்கும் வந்து என்ன பண்றாங்க, நம்மகிட்டயும் வந்து அந்த காரியங்களை வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஹோலினஸ்ல ஷேர் பண்றதுக்கு தான் நம்மளை வந்து என்ன பண்றாங்க, டிசிப்ளின் பண்றாங்க. ஸோ யோசேப்போட வாழ்க்கையில அந்த டிசிப்ளின் இருந்ததுனாலதான் அந்த கடைசியில வந்து அவங்களுடைய முழு குடும்பமும் வந்து சேர ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஸோ நம்ம இங்க பாக்குறோம், யோசேப்புக்கு வந்து அந்த காரியங்கள் எக்ஸால்டேஷன் கொடுக்கறது வந்து ஆண்டவரே கொடுத்ததை நம்ம பாக்குறோம். பார்வோன் தன் அரச மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்து அவனை எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக நியமித்து அழகான ஆடைகள் பொன்மாலை அணிவித்து தன்னுடைய இரதத்தில் ஏற்றி ஊர்வலமாக அழைத்து சென்றான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கணத்தை வந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக வெயிட் பண்ணி ஆண்டவருடைய காரியங்களை வந்து ஒழுங்குகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஆண்டவர் தராருன்றத பார்க்கிறோம். ஆண்டவருடைய மேன்மையை பார்க்கிறோம். இதுல வந்து முதலாவது நம்ம பார்க்கிறோம் அவருடைய சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஒன் செல்ஃப். இண்டிவிஜுவலா வந்து அவரை வந்து ஆண்டவர் உருவாக்குனார், அவரை வந்து புடமிட்டாரு. ரெண்டாவது வந்து அவங்களோட ஃபேமிலி, மொத்த ஃபேமிலியுமே ரீகன்சல் ஆகி ஒன்னா இருக்கிறதுக்கு அவருக்கு உதவி செஞ்சாங்க. அந்த நேரத்துல கூட வந்து அவர் நினைச்சிருக்கலாம், என் அண்ணா மாரு என்னை எவ்வளவு துரோகம் பண்ணாங்க அப்படின்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து
தேவனுடைய ஆவியானவர் அந்த ரீகன்சலேஷன் அவருக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் வந்து அந்த ரீகன்சலேஷனை கொடுத்து அந்த குடும்பமா வந்து இணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யூசஸ் ஃபார் த சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த எகிப்துக்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து யோசேப் வந்து மாறுறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ராஜ்யத்தின் மேன்மைக்காக வந்து அந்த இஸ்ரேலைட்ஸ் ஃபுல்லாவே வந்து என்ன பண்றாங்க, அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, கிங்டமுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக காரியங்களை செய்யறாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து நடக்கிறது, அடுத்து வந்து அவங்க குடும்பம், அடுத்து வந்து சொசைட்டி, அதுக்கப்புறம் முழுமையா அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த வெயிட்டிங் வந்து நடத்துறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த காரியத்துக்காக. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யோசேப்பை பத்தின காரியங்களே வந்து இன்னைக்கு காலையில வந்து இந்த இதுல வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வந்து அதுல வந்து போட்டிருந்தது, பி பேஷண்ட் இன் சச் சிச்சுவேஷன்ஸ், தேர் இஸ் அ லாட் ஆஃப் faithful Christians worldwide, innocent sufferers innumerable. ஸோ அது ஸோ நிறைய பேர் வந்து இன்னசென்ட் சஃபரர்ஸாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பி பேஷண்ட் இன் சச் சுச்சுவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை வந்து நம்ம வந்து பண்ணும்பொழுது ஆண்டவர் ரியலாகவே ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர், எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக இருக்குன்றது நம்ம வந்து சரி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து ஒரு யோசேப்போட வாழ்க்கையில வந்து எப்படி யோசேப்போட வாழ்க்கையிலும் சரி, பேதுரு முதல்ல நம்ம பார்த்தோம் எப்படி வந்து நிறைய பேர் வந்து மார்க்கர்ஸ் வந்து எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம், பர்சிக்யூட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த வெயிட்டிங் பீரியட்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து தேவனை நோக்கி நம்ம இருக்கிறோம். எனவே வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆண்டவருடைய வசனம் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ நம்மளுடைய அவருடைய வசனம் வந்து நம்ம தேற்றுகிறதா வந்து அமையட்டும். ஏன்னா எல்லா காரியங்களும் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல அனுபவிக்கிற பாடுகள், பர்சிக்யூஷன்ஸ், வெரி மார்க்கர்ஸ், எல்லா மார்க்கிங் எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஃபார் கிங்டம் ஆஃப் ஹெவன். ஸோ அது மாத்திரம் தான் ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக எவ்வளோ காரியங்களை வந்து சகிச்சிருக்கிறீங்க, ஆனா வந்து நாங்க அனுபவிக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை வந்து நம்ம அனுதினமும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். அது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா நம்ம வந்து இருக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஒரு யூத் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ ஒரு யோசேப் வந்து யூத்தா இருந்தாரு. ஸோ என்னென்ன காரியங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரேயருக்காக நம்ம எடுக்கணும், யூத் நிமித்தம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல யோவேல் 2:28 நம்ம பாக்குறோம். ஸோ ப்ரே ஃபார் த ஃபேமிலி, ஓன் பீப்புள் ஹூ டோன்ட் அக்செப்ட், ஹூ மிஸ்இன்டர்பிரேட் ஆர் மார்க் த காட்லி கேரக்டர். ஸோ நம்ம பார்க்குறோம் எல்லா யூத்துக்குள்ளேயும் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு காட்லி கேரக்டர் வந்து நிறைய காட்லி கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு சில குணங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் மாறுபாடான குணங்கள் இருக்கும். பட் ஆனால் வந்து நிறைய வந்து நம்ம பார்க்கலாம் அந்த காட்லி கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த காட்லி கேரக்டர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு சுட்டி காட்டி நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணோம் வந்து அவங்கள வந்து எழும்பி பிரகாசிக்க செய்யணும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. மேபி நம்ம குறை கண்டுபிடித்து அதிகமா நம்ம குறையை கண்டுபிடித்தோமானால் அவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து தேல் கிவ் அப் மீன்ஸ் எழும்ப முடியாம அப்படி இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த காட்லி கேரக்டரை வந்து நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து சுட்டி காட்டும் பொழுது அதை தட்டி கொடுக்கிறவர்களா நம்ம வந்து காணப்படணும். அப்புறம் யங் யூத்ஸ் ஷுட் லீவ் அ ஹோலி லைஃப் செக்ரிகேட்டட் ஃபார் காட் அலோன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோலி லைஃப்ல வந்து அவங்க வந்து செக்ரிகேட் ஆகி அவங்க இருந்தாங்கன்னா ரியலாவே ஒரு சோல் ஃபேமிலி சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் கிங்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு செட்டப்ல இருந்தாங்கன்னா ரியலாவே பெரிய காரியங்களை வந்து ஆண்டவர் அவங்கள வைத்து செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு யூத்துக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ். எப்படியாவது ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காட்லி கேரக்டர் வெளியில வரட்டும் ஏசப்பா. அவங்களுக்கு என்னென்ன மேபி யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கிங் சுச்சுவேஷன் இருக்கோ, நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், மார்க் பண்ணலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், அவங்கள வந்து நிறைய பேர் வந்து எப்படி யோசேப்புக்கு வந்து எப்படி அவங்க அண்ணன்மார் நிமித்தம் ஒரு இன்சல்ட்டிங் கிடைச்சதோ, எப்படி அவங்கள வந்து ஒரு
குற்றம் சாட்டுனாங்களோ அதே போல நம்மளையும் வந்து என்ன பண்ணலாம், நிறைய பேர் குற்றம் சாட்டலாம். நம்மளையும் வந்து மேபி நம்ம டீச்சர்ஸை பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து குற்றம் சாட்டுவாங்க. டீச்சர்ஸை பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சில நேரம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதே போல அத்தாரிட்டியில் இருக்கிறவங்கள வந்து என்னனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கும்மலும் பேசுவாங்க. ஸோ இந்த காரியம்லாம் நம்ம காதுக்குள்ள போகாதபடிக்கு நம்ம வந்து தேவனுடைய பலன்ல வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமா வந்து நம்ம வந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். அப்பொழுதுதான் தேவ பலன் நம்மள வந்து நிரப்புகிறதா இருக்கும். நம்ம சோர்ந்து போகாம இருப்போம். நம்ம சோர்ந்து போகாமல் கழுகை போல செட்டைகளை அடித்து உயர படுக்க முடியும். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம யூத் ஸ்பெஷலா வந்து யோசேப்பை போல அவங்களும் வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களும் வந்து அந்த காரியங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அவங்க செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து அதிகமா வந்து ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஃபோக்கஸ் எப்படி வந்து பிப்ளிக்கலா வந்து நிறைய பேருடைய ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆச்சு. ஆண்டவர் கொடுத்த கால்ல இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் பண்றதுக்கு நிறைய காரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ எலிசாவை பார்த்தோம். எலிசா வந்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அந்த தீர்க்கதரிசிகளும் சரி, எலிசாவும் சரி, எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து திசை திருப்புறதுக்கு பாக்குறாங்க. அதே போல மோசேயையும் பாக்குறோம். தேவன் வந்து ஒரு காரியத்துக்காக அவர் அழைத்தாரு, ஒரு காரியத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து அவரை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வேற ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணி அவங்க திசை மாறி போயிட்டாங்க. அதே போல மரியாள் மார்த்தாக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு நிறைய இதை வந்து ஆண்டவர் கொடுக்குறாங்க. மேரி வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்த்தாவும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆறதை நம்ம பார்க்கிறோம். கிங் ஆசா வந்து என்ன பண்றாரு, அவரும் வந்து என்ன பண்றாரு, மனுஷனுடைய மேல மனுஷன் மேல வந்து ரிலையன்ஸ் வச்சாரு. மீன்ஸ் டிபெண்ட் ஆயிருந்தாரு. ஆனா வந்து அவருக்கு வந்து பயம் இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட திரும்பாம மனுஷன் கூட திரும்பிட்டு இருந்தாரு. ஸோ ஈவன் டிசைபிள்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரை விட்டு விலகுறாங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஈஸியா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய பேரை வந்து என்ன அது திசை மாறுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். மெனி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் had their focus diverted from the spiritual path by worldly concerns, temptation or misplaced priorities. ஸோ வேர்ல்டோட கன்சர்னா இருக்கட்டும், நம்மளுடைய கண்கள் எப்பொழுதுமே பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துல உள்ள டெம்டேஷனா இருக்கட்டும், ஆர் மிஸ்பிளேஸ் ப்ரையாரிட்டிஸ், எந்த ப்ரையாரிட்டிக்காக நம்ம இந்த உலகத்துல ஜீவித்துட்டு இருக்கோம், எதற்காக நம்ம வந்து இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அநேக நேரங்கள் நம்ம தட்டி எழுப்பி நம்மளே வந்து தட்டி எழுப்ப வேண்டியதாக காணப்படுது. பிவேர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சாஃப்ட் கார்னர்ஸ், நிறைய சாஃப்ட் கார்னர்ஸ் நமக்கு இருக்கு. நமக்கு உடனே நமக்கு இருதயத்துல ஏதாவது வலி இருக்குதா, இல்லாட்டி நமக்கு ஏதாவது பிரச்சனையா, இமீடியட்டா சாஃப்ட் கார்னர்ஸ் எக்கச்சக்கம் இருக்கு இந்த வேர்ல்ட்ல. அதனால வந்து நம்ம தேவனை மாத்திரம்தான் ஒரு சாஃப்ட் கார்னரா எடுத்து அவருக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஊழியம் செய்து அவருக்கு மாத்திரம்தான் நம்ம கண்களை வைத்து அவர் மேல மாத்திரம்தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டியா வைக்கும் பொழுது ஆண்டவர் இதுல இருந்து எல்லாவற்றிலும் நம்ம டைவர்ட் ஆகாதபடிக்கு கடைசி வரைக்கும் உண்மை உத்தமமா ஓடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. ஸோ நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட்ல நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய சாஃப்ட் கார்னர்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். டிபெண்ட் ஆன் மேன் டிபெண்ட் ஆன் காட். நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து எழும்பி இருக்கிறாங்க. அது நிமித்தம் நம்ம பிள்ளைகளை வாலிபர்களெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். யோசேப்பு போல வந்து நிறைய மக்கள் ஜனங்கள் யங் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணும், தேவனுடைய காரியங்களை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து தேவனுக்காக நிற்கிறவர்களாக காணப்படணும். அவங்க வந்து எப்பொழுதுமே இந்த காரியங்களை அனலைஸ் பண்ணி அவங்க இருக்கணும். நம்ம பார்க்குறோம் இப்பொழுது வந்து ஃபோக்கஸ் டைவர்ட்டட் அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மொபைல் கேட்ஜெட்ஸ் ஏஐ அப்படின்லாம் நிறைய வந்து என்ன ஆகுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம காட்டிலும் வந்து இந்த ஏஐ பற்றின காரியங்கள் இப்போ உள்ள யூத்துக்கு, இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளுக்குலாம் எக்கச்சக்கம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வந்து ஃபோக்கஸ்டு லைஃபா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள வந்து டீப் ஹார்ட்ஸ்ல யோசேப்பு போல எப்படி ஒரு இன்கிரைன் பண்ணி வச்சிருந்தாரோ, எப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டா இருந்தாரோ, அதே போல நம்மளோட யூத்துக்கும் நம்மளோட சில்ட்ரனுக்கும் நம்ம வந்து அநேக நேரங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கறதா இருக்கணும். இந்த ப்ராவர்ப்ஸ் 2:1-7 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம்.
அவர் எப்படி வந்து அந்த ஆம், அ, அ, ஞானத்து நிமித்தம் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஞானத்து நிமித்தம் அது ஒரு புதையல் போன்ற ஒரு காரியங்களும் ஆண்டவர் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தர்றாருன்றத அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆம், எப்படி அந்த ஞானம் வந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு பிளேம்லெஸ்ஸான வாழ்க்கையை தருது. மீன்ஸ் அவங்களோட வந்து எந்த ஒரு குற்றமே குற்றம் இல்லாத வாழ்க்கை அவங்க வாழ முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அந்த 1ல இருந்து 7 வசனங்கள். ஸோ இந்த காரியங்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்கிரைன் பண்ணி நம்ம வந்து அனுதினமும் நம்ம வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் லைஃப்ல வந்து இருக்கும்படியாக நம்ம வந்து நம்மளுடைய கடமையா இருக்கிறது, நம்மளுடைய ஜெபங்களா இருக்கணும். இது இது அடுத்து நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து ஒரு ஆம், ஒரு யூத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஒரு சிறு பிள்ளைய பார்த்தோம். சிறு பிள்ளைய பார்க்கிறோம். ஏன்னா அந்த இதுல குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்னு பார்க்கிறோம். சோ அந்த வெயிட்டிங் அப்போ அண்ணா வந்து என்ன பண்றாங்க, வெயிட்டட் ஃபார் சாமுவேல், ஒரு பிள்ளைக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துலயும் வந்து ஏலி என்ன பண்றாரு, நீ குடித்து வெறித்திருக்கிறாயா அப்படி சொல்லிட்டு அந்த அண்ணாள்கிட்ட கேக்குறாங்க. சோ அந்த சமயத்துல கூட அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க வந்து தங்களுடைய காரியங்களை சொல்லும் பொழுது நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு ஏலி வந்து சொல்றாங்க. சோ சாமுவேல் வந்து சின்ன பிள்ளையிலே வந்து அந்த வேர்ட் ஆஃப் காட வந்து அவருக்கு வந்து தெரிய வந்தது. சோ சிறு பிள்ளைகளுக்கும் நான் வந்து இந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த நாட்கள்லயும் சிறு பிள்ளைகளுக்கும் அந்த காரியங்களை ஊற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. சோ அவங்களுடைய அம்மாவுடைய காரியங்கள், கமிட்மெண்ட், அப்புறம் பிரேயர், அப்புறம் ஏலியோட டெடிகேஷன் எல்லாமே வந்து என்ன ஆச்சு, இவருடைய வாழ்க்கையை வந்து தேவனுக்கு நேரா வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. சிறு வயதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. நம்மளுடைய ஜெபங்கள் இப்படியா இருக்கணும். ஆண்டவரே மறுபடியும் அந்த காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. எப்படியா நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து அந்த காரியங்களை நீங்க செஞ்சீங்களோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல செஞ்சீங்களோ, இந்த நாட்கள்லயும் எங்க பிள்ளைகளையும் அந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலும் அந்த காரியங்கள்லாம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பொழுது அதிகமான ஆத்மாக்கள் அந்த கிரியை நிமித்தம் அதிகமான ஆத்மாக்கள் தேவனண்டைக்கு வர்றத நம்ம பார்க்க முடியும். சோ அது நம்மளுடைய பிரேயரா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இது நம்மளுடைய அனுதினமும் நம்மளுடைய விண்ணப்பங்களா இருக்கட்டும். டூ இட் ஒன்ஸ் அகைன் லார்ட் த்ரூ ஆர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுதினமும் இந்த சாமுவேல் போலவும் யோசேப்பு போலவும் நம்ம வந்து அனுதினமும் நம்ம ப்ரேயர் பண்றவங்கள நம்ம காணப்படுவோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் எப்படி வந்து ஒரு ஒரு வைட்டல் ரோல் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு, எப்படியா வந்து பெண்கள் வந்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்கன்னு பார்க்கிறோம். ஜீசஸோட மதர், மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்கலாம் வந்து ஒன் அக்கார்ட்ல ப்ரேயர் பண்ணும்பொழுது இந்த விமன் எல்லாம் சேர்ந்து அப்போ ஜீசஸோட மதரும் வந்து அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ரெபேக்காலும் வந்து என்ன பண்றாங்க, யாக்கோபின் பின்னால இருந்து தேவனுடைய பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாங்க. தெபோரா, எஸ்தரும் அவங்களும் எப்படிப்பட்ட காரியங்களை வந்து அவங்களுடைய காரியங்களை உயிரை பணைய வைத்து எப்படியாய் வந்து அவங்களுடைய அந்த இஸ்ரேலை மக்களை வந்து பாதுகாக்கணும்ன்ற காரியத்துல ஈடுபடுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ ஆஸ் அ விமென் நம்மளும் வந்து ஒரு பெரிய ஒரு வைட்டல் ரோல் இந்த இந்த தேசத்துல வந்து செய்யணும். சோ அதுக்குரிய காரியங்களை, அதுக்குரிய தெய்வ பலனை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளணும். சோ நம்ம பாக்குறோம் ஒரு யோசேப் வந்து யங் யூத்தா இருந்து எப்படி வந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை அவரை வைத்து செய்தார், சொசைட்டிக்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமுவேலை பத்தி பார்த்தோம், எப்படியாய் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினார் அவருடைய சிறு வயதிலே அப்படின்னு. அதே போல விமன் ஹப் எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு. சோ எஜுகேட் பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆண்டருடைய கிரியை நடக்க நம்ம வந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவர்களா நம்ம காணப்படணும். டேர்னிங் பேக் த டேஸ் டு லேர்ன் ஃப்ரம் அ மிஷனரி சர்வன்ஸ் ஆஃப் காட் ரிப்பீட்டட்லி மேக்கிங் ஷியர் இட் இஸ் பிளேஸ்ட் இன் த லாங் டேர்ம் மெமரி ஆஃப் த சில்ட்ரன். ஸோ பிள்ளைகளுடைய மைண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம சொல்லித்தர காரியங்கள் எல்லாமே அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா நம்ம சொல்லி கொடுக்கறதுனால, மிஷினரி கதைகளை நம்ம சொல்லி தரதுனால இப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாங்க, இப்படிப்பட்ட எழுப்புதலின் காரியங்கள் நடந்தது அந்த நாட்கள்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அவர்களுக்கு வந்து அந்த லாங் டேர்ம் மெமரியில வந்து ஸ்டோர் ஆச்சுன்னா ரியலாவே வந்து அவங்க பிற்காலத்துல அதை வந்து விடாதபடிக்கு அவங்க வந்து அவங்க இருதயத்திலே இருக்கும். சோ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம அடிக்கடி நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டே இருக்கணும். எப்படிப்பட்ட வேலை நம்ம இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட டைட்டான ஷெட்யூல் நம்ம இருந்தாலும் சரி, ஆனாலும் இது நம்ம மேல விழுந்த கடமை என்பதை
என்பதை அறிந்து கொள்ளணும். நாங்களும் எங்க ஸ்கூல்ல வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ப்ராவப்ஸ்ல இருந்து நிறைய ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய லாங் டேர்ம் மெமரியில் இது காணப்படணும்னு சொல்லிட்டு நான் எல்லா டீச்சர்ஸும் நாங்களும் பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைகளும் வந்து வருகிற நாட்கள்ல வந்து அவர்களும் நல்லா வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா வரணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. இந்த நாட்கள்ல வந்து அவங்க வந்து அவங்களால ஒண்ணுமே காண முடியல. மேபி அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து அற்புதம் நடக்கலாம். ஆனா யாரும் வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஷைனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் செய்வாருன்னு நான் விசுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த அனாயிண்டிங் வந்து நம்மள எப்படி வந்து அந்த நாட்கள்ல அந்த பேதுரு நாட்கள் எப்படி இருந்ததோ அதே போல இந்த நாட்கள் இருக்கும்படியாக அது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியரை வந்து மக்களுக்குள்ள கொண்டு வரும்படியாக நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதுதான் வந்து மக்களுக்குள்ள ஒரு ஃபியரை கொண்டு வரும். அதுதான் மக்களை வந்து அந்த சபைக்குள்ள கொண்டு வரணும். அந்த காரியங்களை நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா நம்ம காணப்படணும். நம்மளும் அந்த காரியங்கள்ல ஈடுபடணும். அந்த அனாயிண்டிங் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள நிமித்தம் அந்த கிரியை நடக்கணும். அதற்குரிய தேவ பலனை வந்து நம்ம அனுதினமும் பெற்றுக்கொள்ளணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், டூ இட் ஒன்ஸ் அகெயின் லார்ட் ஆஸ் வி வெயிட் அப்பான் யூ லார்ட் ஃபார் த செகண்ட் கமிங். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ஒரு காரியங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணும்பொழுது, ஆண்டவருடைய 2வது வருகைக்காக வெயிட் பண்ணும்பொழுது, ஆண்டவரே மறுபடியுமாய் பண்ணுங்க. எக்கச்சக்க ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்கப்பா. யாருமே வந்து ஆண்டவரே எங்களுடைய பேச்சை வந்து மேபி அவங்க வந்து அசட்டியா நினைக்கலாம். அல்லாட்டி ஆண்டவரே அவங்களுடைய கிரியை கிரியை பார்க்கணும்ன்ற விரும்பலாம். அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் அவங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தாகம் துடிப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்கட்டும். ஒன்னஸ் அமங் த பீப்புள் ஆஃப் காட் இஸ் சில்ட்ரன். ஸோ நமக்குள்ளேயே வந்து நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளேயே வந்து சில ஏற்றத்தாழ்வுகள், நமக்குள்ளேயே ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கி ஆண்டவரே ஒரு மனத்தை கொடுங்க, ஒரு தாழ்மையை கொடுங்க, ஒருத்தருக்கு ஒரு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் நம்மள இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களா நம்ம காணப்படணும். அதுக்கப்புறம் நோ சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப் இன் மினிஸ்ட்ரி, லுக்கிங் அவுட் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னைக்குமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடா நான் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்து முடித்தேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இல்லாதபடிக்கு இன்னும் அதிகமா நான் செய்யணும். ஏன்னா வந்து தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னும் அதிக ஆத்துமாக்கள் வெளியில இருக்கிறாங்கன்ற ஒரு காரியங்கள் நமக்குள்ள எப்பொழுதுமே ரிங் ஆகிக்கொண்டே இருக்கணும் நம்ம இருதயத்துல. அதுக்கப்புறம் நம்ம இந்த 1970s எல்லாம் நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல எப்படி வந்து நான் பிறந்த ஊரான ஆவடியிலே நிறைய ஊழியங்கள் வந்து 1970s வந்து உருவாக்கிச்சு. ஈவன் எங்களுடைய எங்க அங்கிள் ஆரம்பிச்சாங்க. அதே போல ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியும் 1917 தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல நிறைய ஊழியங்களும் நம்ம பாக்குறோம் 1970sல. ஸோ இது நிமித்தம் தான் நம்ம எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த நாள்ல வந்து நம்ம இருக்கிறோம். நம்ம காரியங்களை செய்யறோம் ஆண்டவருக்காக. ஆனா அந்த யங்க ஜெனரேஷனுக்கு வந்து அந்த காரியங்கள் வேணும். அந்த யங் ஜெனரேஷன் இன்னும் வந்து அவங்க வந்து நிறைய காரியங்கள் செய்யணும். தே வாண்டட் டு பி ஆக்டிவ். தே ஆர் ஆக்டிவ். அவங்க வந்து நிறைய ஆக்டிவா இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் அவங்களுக்கு அந்த டூல்ஸை பத்தி தெரியுது. ஆனா வந்து அது எல்லாமே ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணாதான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம அவங்க பண்ண முடியும். ஸோ கிரேட்டர் திங்ஸ் அவங்க வந்து பண்ண முடியும். எக்ஸ்பெக்ட் அன் அட்டம் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் காட். அந்த காரியங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஸோ இதுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி நம்ம வந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த யங் ஜெனரேஷன் அந்த மைண்ட்ல வந்து அடிக்கடி நம்ம அந்த விதைகளை போட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது அந்த காரியங்களை போட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார்.